கேள்வியோடையே இந்த திருவார்த்தையை ஆரம்பி. நாம் யார்? நாம் யார்? கடவுளுடைய அவ்வளவுதானா? 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 நம்ம எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் தான். தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் சரி, அவருடைய தனி சொத்து சரி, உரிமை சொத்து. நமக்கு ஒரு பேர் உண்டு தெரியுமா? இஸ்ராயேல், யாக்கோபு, அதெல்லாம் வேற. உண்மையிலேயே நாம் தெய்வங்கள். அவன் யாரு? தெய்வங்கள். நான் சொல்லல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதுதான் திருப்பி சொல்றேன். நீங்கள் எல்லோரும் தெய்வங்கள் சொன்னாரா? அப்ப நாம என்ன, அது வெறும் பிள்ளைகள் மட்டும்தானா? அந்த தெய்வங்கள் சொல்லக்கூடிய நமக்கு வல்லமை உண்டா? சக்தி உண்டா? ஆற்றல் உண்டா? அப்படிப்பட்ட ஒரு தேர்வு செய்யப்பட்ட பிள்ளைகளே தான் தெய்வமாகவே அவர் மாற்றியிருக்கிறார். எனக்கு பதிலாகவே, தெய்வத்திற்கு பதிலாகவே வேறொரு தெய்வம் உண்டா? வேறொரு தெய்வம் உண்டா? ஆனால் மோசேயை ஆண்டவர் தெய்வமாகவே பிரகடனம் செய்து விட்டார். எனக்கு பதிலாக சொன்னாரா? பதில் உண்டா? நீ அவனுக்கு தெய்வமாகவே இருக்கும், எனக்கு பதிலாக நீ சொல்வதெல்லாம் நான் சொல்வதையே. அல்லேலூயா. சந்தேகமாயிருக்கா? சந்தேகமாயிருக்கா? விடுதலை பயணம் 4ஆம் அதிகாரத்திலேயே எடுத்துட்டீங்களா? விடுதலை பயணம் 4ஆம் அதிகாரம் 15 16 வசனங்களை பார்ப்போம். வாயில் வைப்பாய், நான் உன் வாயிலும் அவன் வாயிலும் இருந்து கொண்டு செய்ய வேண்டியதையே உங்களுக்கு. அடுத்தது உனக்கு யாரு? மோசே இடத்தில் ஆண்டவர் சொல்வது, நீ அவனுக்கு கடவுள் போலவே இருப்பாய். அடுத்தது 7ஆம் அதிகாரம், விடுதலை பயணம் 7ஆம் அதிகாரத்தை எடுத்து பார்ப்போம். விடுதலை பயணம் 7ஆம் அதிகாரம். முதலாகவே ஆண்டவர் தன்னை அறிவிக்கிறார். மோசே கேட்டார், நீ யார்? நீ யார் என்று கேட்ட பொழுது, அப்பொழுதெல்லாம் நானே தான் என்று சொன்னவர், இன்னும் உன்னையே நான் தெய்வமாக மாத்துகிறேன் என்றார். எனக்கு பதிலாக நீ அவரோடு பேசுவோம். அந்த பேசும் பொழுது நான் தான் அது பேசுவதென்றது அவனுக்கு புரியட்டும். உன் வாய் வழியாக 7ஆம் அதிகாரத்திலேயே 1 முதல் 2 வரை உள்ள வசனங்களை பார்ப்போம். அந்த ஆரோன் மோசைக்கு யாராயிருக்கிறார்? வாக்கினராக. கடவுள் எத்தனை இறைவாக்கினர் உற்பத்தி செய்தார், உருவாக்கினார். சாமுவேலில் இருந்து எத்தனை பேர்? எரேமியா, ஏலியா, எலிசா, ஏசையா, அப்படியே முடிகிறது. ஆகாய், ஓசையெல்லாம் அதில் வரதான இறைவாக்கினர். அந்த இறைவாக்கினர்களாகவே அவர் உருவாக்கி அனுப்பியது போல உனக்கும் ஒரு இறைவாக்கினரை தருகிறேன் என்றார். சும்மாவல்ல. ஒரு கடவுள் என்று சொன்னால், ஆண்டவர் என்று சொன்னால், தெய்வம் என்று சொன்னால், ஒரு இறைவாக்கினர் வழியாகவே பேசுவார். அப்படித்தானே வேதத்தில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டு முழுமையாக பார்த்தாலும் அத்தனை இறைவாக்கினர் வழியாக தானே அறிக்கைகளால் வந்திருக்கு. நம்மோட பேசினதெல்லாம்
நீ போய் சொல்லு, நான் சொல்வதை நீ போய் சொல். அது அதிகமாகவே நாம் பார்க்கின்றது என்ன தெரியுமா? எசேக்கியேல் புத்தகத்தில் தான். மானிடா 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 என்று சொல்லிக்கொண்டு நான் சொல்வதே சொல், கூட்டவும் குறைக்கவும் கூடாது, அப்படியே சொல்லு. படிச்சிருக்கீங்கல்ல எத்தனை தடவை? 83 தடவை மானிடா மானிடா என்று. எசேக்கியேலே என்று கூப்பிடுவதில்லை, மானிடா, நான் சொல்வதே போய் சொல்லு. ஆனால் மோசையே ஆண்டவர் உருப்படி அதிகமாகவே நேசித்தாரா? எண்ணிக்கை புத்தகம் 12ஆம் அதிகாரத்திலேயே நாம் என்ன வாசிக்கின்றோம்? எண்ணிக்கை புத்தகம் 12ஆம் அதிகாரம். மிரியம் தண்டிக்கப்படும். ஏன் மிரியம் தண்டிக்கப்படணும்? அப்ப மோசே யாராயிருந்தார்? கடவுள். 4ஆம் அதிகாரத்திலேயே அவர் கடவுளாகவே எனக்கு பதிலாகவே என்று சொன்ன பிறகு அது யார் இடத்துல சொல்லி இருக்கிறது? ஆரோனையும் சேர்த்து தானே சொல்லி இருக்கிறார். அந்த ஆரோனும் மிரியாவும் சேர்ந்து என்ன சொல்லுகிறார்? உனக்கு மட்டும்தானா? எங்களிடத்தில் ஆண்டவர் பேசியிருக்கார் அல்லவா, நாங்கள் சொல்வது நீ கேட்கணும். காரணம் என்ன? எத்தியோப்பியக்காரி பொண்ணு நீ கல்யாணம் பண்ணினது சரியில்லை என்று சொல்றது வேண்டியது அப்போவே. ஆனா பொறாமை. மிரியாம் புலம்பிக் கொண்டே இருந்தார். மோசையை குறை சொன்னதனாலேயே மிரியாம் என்ன செய்தார்? ஆண்டவர் தண்டிப்பேன் என்றார். யாரை நீ குறை சொல்லுகிறார்? வெறும் மோசை அல்ல. 7ஆம் அதிகாரத்தை பார்ப்போம். இல்ல 12ஆம் அதிகாரத்தில் 12:7 பார்ப்போம். பன்னிரெண்டாம் அதிகாரத்திலேயே எண்ணிக்கை புத்தகம் 12ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம். என்ன இது? என் வீடு என்பது என்ன? தந்தை மகன் தூய ஆவி. அவர் விண்ணகம். மோசைக்கு என்ன இடம் கொடுக்கிறார்? என்ன சொல்லுகிறார்? என் வீட்டிலே நம்பிக்கைக்குரிய ஒருவர். 4ஆம் இடத்துக்கு அவரை அழைக்கிறார். அதே தெய்வம்தான் நம்மோடும் சொல்லுகிறார். மோசையே தெய்வம் என்று சொன்னால் புதிய ஏற்பாட்டிலேயே இயேசு ஆண்டவர் நம்மை சொல்லுகிறார், நீங்கள் எல்லோரும் தெய்வங்கள். படிச்சிருக்கீங்களா? யோவான் செய்தி 10ஆம் அதிகாரத்திலேயே 34, 35 வசனத்தை பார்ப்போம். இயேசு அவர்களை பார்த்தன்றதல்ல. தப்பா படிக்கிறீங்க. இயேசு யாரை பார்த்து படி சொல்லுகிறார்? இயேசு யாரை பார்த்து சொன்னார்? அப்ப என்னை பார்த்து சொல்ல வேண்டியதானே. அங்க அவர்கள் என்ற யாரு? அது அடுத்த வீட்டுக்காரனுங்களா? அடுத்த வீட்டில் ஆளுக்கணாங்களா? இல்லை பக்கத்து ஆளுங்களா? இயேசு யாரை பார்த்து சொன்னாரு? என்னை பார்த்து சொன்னாரு. அப்படி சொல்ல வேண்டியதானே. மாரில் தட்டி சொல்லணும். இயேசு என்னை பார்த்து சொன்னார். கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நம்ம, பிரத்யேகமாகவே தேர்வு செய்யப்பட்ட மக்களாக இருக்கக்கூடிய நாம, விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நம்ம, பிரத்யேகமான தேர்வு. அதிலேயே நம்மை அழைத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அருளாலயத்தில் வரக்கூடிய அனைவருக்குமே அந்த உரிமை உண்டா இல்லையா? காரணம் என்ன? அருளாலயத்தில் வந்து ஜெபித்து கொண்டு செல்லக்கூடிய அனைவருக்குமே இரக்கத்தின் ஆண்டவருடைய இரக்கம் நிறைவாகவே உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் வரும்பொழுது எப்படி வந்திருக்கிறதோ, போகும் பொழுது அதையெல்லாம் இறக்கி வைத்து புதிய ஒரு பாரத்தையே, சுமையே, என்ன சுமை? நிறைய அருள் பொழிகிறார், நிறைய இரக்கத்தை தருகிறார். அதையே சுமந்து கொண்டு நம்ம செல்லுகின்றோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேற எங்கேயுமே இல்லாத ஒன்று வேற எங்கேயுமே இருக்குமா? இது இரக்கத்தின் ஆண்டவருடைய இரக்கம் பொழிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரே இடம் அருளாலயம். அங்கே நம்ம இருக்கும்போது நமக்கு என்ன சொல்லுகிற சொல் பாத்தீங்க? என் இல்லத்திலேயே அந்த இது பார்த்து
மறைநூலில் எழுதியிருக்கிறது. எந்த மறைநூலில் எழுதியிருக்கிறது? இப்போ இயேசு சொல்லுகின்றது, நீங்கள் தெய்வ பிள்ளைகள், தெய்வ மக்கள், நீங்கள் தெய்வங்கள். பிள்ளைகள் என்றதும் தெய்வ மக்கள் என்றதெல்லாம் விட்டு விட்டு நீங்கள் தெய்வங்கள். சங்கீதம் 82:6, சங்கீதம் திருப்பாடல்கள் Psalms 82, சங்கீதம் 82, திருப்பாடல் 82:6, நீங்கள் தெய்வங்கள், உன்னத தெய்வத்தினுடைய மகனும் மகளும். ஆமென், அல்லேலூயா. அப்ப தெய்வத்தினுடைய மகன் யாராயிருக்கணும்? தெய்வத்தினுடைய மகன் யாராயிருக்கணும்? தெய்வத்தினுடைய மகளை யாரா இருக்கணும்? ஆமென், ஹல்லேலூயா. கரங்கள் உயர்த்தி சொல்லும் ஹல்லேலூயா. நல்லா சொல்லும் ஹல்லேலூயா. விண்ணகம் கேட்கணும். இதுதான் சாட்சித்தம். நாங்கள் வார்த்தையை கேட்டோம், எங்க காதுகள் திறந்திருந்ததனாலே எங்க வார்த்தைகளை நாங்கள் கேட்டோம். அது எங்களுடைய உள்ளத்தினுடைய வாசல்களை அது உடைத்தெறிந்து உள்ளத்துக்குள்ள ஊடுருவியது. அந்த ஊடுருவியதனாலே நாங்கள் நம்புகின்றோம், நாங்கள் விசுவசிக்கின்றோம். இப்போ நாங்கள் உறுதியாகவே நம்புகின்றோம், நாங்கள் தெய்வங்கள். ஆண்டவர் கொடுத்த அந்த அதிகாரம், சகல அதிகாரத்தையும் உமக்கு கொடுத்திருக்கிறேன் என்று தந்தை தன் மகனுக்கு கொடுத்ததையே அவர் யாருக்கு கொடுத்தார்? பேதுருவுக்கு கொடுத்தார். கொடுத்தாரா? நீ மண்ணிலே கட்டுவதெல்லாம் இங்கே அவிழ்க்குதெல்லாம். அவருக்கு அதிகாரத்தை கொடுத்திருந்தால் அது உங்களுக்கும் எனக்கும் கிடைக்குமா கிடைக்காதா? அப்ப நம்ம யாரு? இப்ப நம்ம யாரு? இப்பதாவது ஒத்துக்கிட்டீங்களா? பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் அதுக்கு விளக்கமாகவே சங்கீதத்திலையும் சங்கீதக்காரனும் சொல்லி நம்மை புரிய வைத்து கொண்டு நாம் இருக்கும்போது இனி நாம் என்ன செய்யணும்? யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே வாசிப்போம். என்ன இது? இவ்வளவு நேரம் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம்? நீங்க தெய்வம் தெய்வம் தெய்வம்னு சொன்னீங்க. இப்போ இன்னொரு அவர் குண்டு தூக்கி போடுறாரா? நாம் அவரை தேர்ந்து கொள்ளவே இல்லையா? அப்படியா? நீங்க தேர்ந்து கொண்டீங்களா இல்லையா? அவரை ஏற்று கொண்டீங்களா? விசுவசிக்கிறீங்களா இல்லையா? நம்புறீங்களா இல்லையா? அதில் உறுதியா இருக்கிறீங்களா? அப்ப இப்போ சொல்லும் போது நாம் எப்படி சொல்லணும்? எப்படி சொல்லணும்? நாங்களும் கூட தேர்ந்தெடுத்தேன்னு சொல்ல வேண்டாமா? ஒரு சாரார் மட்டும் இருந்தா போதுமா? அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. எனக்கு நீங்க தேர்ந்தெடுத்தா நான் எல்லாம் வரமாட்டேன். நீங்க கூப்பிடுற கடைக்கு நான் வரமாட்டேன். நீங்க கட்ட சொன்ன தலை என் புடவை நான் கட்ட மாட்டேன். நீங்க போட சொன்ன சட்டையை நான் போட மாட்டேன் சொல்றாங்களா இல்லையா? ஓரமா போவாங்கன்னா, ஓரம் போக மாட்டேன்னா என்ன ஆகும்? கையை பிடிச்சி போவோம், ரோட்டில் கையை எகிரிட்டு போவோம். நான் தனியாக போறேன், அப்போ என்ன ஆகும்? ஏன் கையை எகிற வேண்டிய அவசியம் இருக்கு? இங்கே ஆண்டவர் என்ன சொல்றார்? நம்ம ஆண்டவர் என்ன சொல்றார்? நீங்கள் என்ன தேர்ந்தெடுக்கவில்லை. காரணம் என்ன? காரணம் என்ன? பேதுரு 3 முறை மறுதலித்தாரா இல்லையா? அவர் உண்மையிலே தேர்ந்தெடுத்திருந்தால் மறுதலிப்பாரா? அப்ப அவிசுவாசம் நமக்குண்டு, அவநம்பிக்கை நமக்குண்டு. நம்பிக்கை கூன்றியவர்களே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சொன்னாரா? ஒரு இடர், ஒரு வேதனை, சங்கடம், துக்கம், வேதனை வரும் பொழுதெல்லாம் நம்ம என்ன சொல்லுகின்றோம்? யாரை பழிக்கின்றோம்? யாரை பழிக்கின்றோம்? அவர் ஒரு திருதான் எல்லாமே சகிக்கக்கூடியவர். எதை சொன்னாலும் கேட்கும் இல்லையா? நம்ம எவ்வளவோ குறை சொன்னாலும் அதையெல்லாம் கேட்கும். ஆனா 2 காது இருக்குல்ல? நமக்கெல்லாம் 2 காது இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? 2 காதுலையும் கேட்குமா? எனக்கு ஒரு காது தான் கேட்கும். இன்னொரு காது
சகோதரி, ஒரு காது அது கேட்காதான், எல்லாம் கேட்குமா? ஆனா நல்லது மட்டும் கேட்கிற காது தாங்க நல்ல காது. கெட்டது கேட்கிற காது காதாது, அது கேட்காது. அப்படித்தானே? அப்ப இருக்குமா இல்லையா? எதுக்கு 2 காது கொடுத்தாங்க ஆண்டவர்? நல்லதை கேட்கணுன்றதுக்காக கொடுத்த. 2 காது நல்லது கேட்டா எப்படி இருக்கும்? ஒன்று கேட்டு அப்படி போயிட்டே இருக்கும், போகுமோ போகாதா? அப்போ தடைக்கல் ஒன்று இருக்கணுமா வேண்டாமா? அது இருக்குது என்ன? கேட்காத காது. கேட்குற காதில் வர்றது எங்கே போகும்? உள்ளத்துக்குள்ளே போகும். போகுமா போகாதா? கேட்காததோ கல்லில் வந்து இடிச்சிட்டு பின்னாடி போயிடும். போகுமா போகாதா? திரை, கடல் திரையை பார்த்திருப்பீங்க, கடல் அலையை பார்த்திருப்பீங்க. அது கரையில் மோதும், அப்படி நிற்கிதா? எந்த அலையாவது கரையில் வந்து நிற்கிதுண்டா? ஒன்று இடிச்சிட்டு போகும். பயணிக்கும் பொழுது நம்மளை இடிச்சிட்டு தள்ளிட்டு போகிறதெல்லாம் வேற விஷயம், அதெல்லாம் நான் சொல்லலை. கடல் அலை கரையில் வந்து மோதி மீண்டும் போகும். அப்போது நமக்கு வேண்டாததெல்லாம் காதில் தட்டி மீண்டும் உள்ளுக்குள்ளே போய் வெளியேறிடும். வெளியேற வேண்டாமா? அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் நீங்கள். அல்லேலூயா. நான் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் நீங்கள், தெய்வ மக்கள். உறுதியாக நம்பலாம். இந்த இடத்துல சொல்லுகின்றது, வீண்டும் வாசிங்க, 15:16, யோவான் 15:16. நான் தான் உங்களை தேர்ந்தெடுத்தேன், நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். அவங்க நிறுத்துங்க, அப்படியே படிச்சுட்டு போயிடலாம் நினைச்சிடாதீங்க. என்ன சொல்றாரு? நீங்கள் கனி தரவும், நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும். அதே ஒரே ஒரு இடத்துல தான் அந்த மரம் இருக்கு. 365 நாளும் இந்த கனி தருமா? அந்த மரம் எங்க இருக்கு? அம்பத்தூர்ல இருக்கா? அயப்பாக்கத்தில் இருக்கா? சகோதரி, ஒன்று சத்தமாக சொல்லுங்களேன். அருளாலயம் என்ற மரத்திலேயே 365 நாள் அந்த கனிகளை கொடுத்து கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அது சுவையுள்ளதும் இனிவானதும் ஆயிருக்கும். கேட்கிற காது வழியா கேட்டால். கேட்காத காது வழியா கேட்டால் ஒரு பிரயோஜனம் இல்லை. அடுத்தது வாசிங்க. அது நிலைத்திருக்கணும், நிலைத்திருக்கணும். ஆகவே அந்த இடத்திலேயே ஒரு முக்கியமான ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதம் நமக்கு கொடுத்திருக்கோம் இல்லையா? இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தந்திருக்கிறார். சில பேர் ஆசிரியர்களாக இருக்கலாம், சில பேர் குமஸ்தாவாக இருக்கலாம், சில பேர் வீட்டு அம்மாவாக இருக்கலாம், வீட்டில் வேலையும் செய்து வெளியே சென்று வேலை செய்யக்கூடியவங்களும் இருக்கலாம், வேலை இல்லாதவங்களும் இருக்கலாம். நல்ல ஒரு பல பேர் விதத்திலே தொழில்களை கொடுத்திருக்கலாம், படிப்பறிவுகளை கொடுத்திருக்கலாம், கல்வி அறிவை கொடுத்து அதன் மூலமாக வளர்ச்சி அடைந்து அவர்கள் பெரிய நிலையில் இருக்கலாம். அப்போ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலேயே ஆண்டவர் அந்தந்த நிலையிலேயே அமர்ந்திருக்கிறோம். அப்படிதானே? அப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அந்தந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தகுந்த முறையிலேயே அவர்கள் செய்யக்கூடியது நல்ல கனிகளை கொடுப்பது. தான் செய்யும் தொழிலாயிருந்தாலும், தான் ஆசிரியராக இருந்தால் நல்ல ஆசிரியர் என்ற பட்டத்தை பெறணும், நல்ல கற்றுக் கொடுக்கணும். ஒரு மருத்துவர் காசுக்காக மட்டும் ஆசைப்படக்கூடாது. அப்படிதானே? இன்று நம்ம பார்க்கின்றோம் எத்தனையோ பேர் அவங்களெல்லாம் ஆண்டவரை துஷிக்கிறார்கள். கனி தரலை. நான் கொடுத்த கனி அது பிறருக்கு பயன்படுத்தக்கூடிய விதத்தில் நீங்கள் பகிர்ந்து கொடுக்கல. நீங்கள் கனி தரவும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதுக்காக உங்களை தேர்ந்தெடுத்தேன் என்று சொல்லுகிறார். நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார். நாம் அந்த கனி கொடுக்கணுமா வேண்டாமா? கொடுக்கணுமா வேண்டாமா?
அவரவர் இருக்கக்கூடிய அவரவர்க்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிருபையின் அடிப்படையில், ஆசீர்வாதத்தின் அடிப்படையில், தகுதியின் அடிப்படையில் அவர்கள் அது ஆண்டவருக்கு திருப்பி தரணும். தரணுமா வேண்டாமா? கொடுக்கணுமா வேண்டாமா? அவர் கேட்குவது யாரு? நான் ஏழையாயிருந்தேன், நான் வறுமையில் இருந்தேன், நான் குடிக்க தண்ணீர் இல்லாமல் இருந்தேன், நான் நோயற்று இருந்தேன், நான் உடை இல்லாமல் இருந்தேன், இப்படியெல்லாம் சொல்வதெல்லாம் நம்ம காதில் வாங்கி அதை பயன்படுத்தி கொண்டு அதற்கு உதவுகின்ற விதத்தில் மாத்திரமல்ல, ஒரு குடும்பம், அந்த குடும்பம் என்ற அது ஒரு பெரிய கோயில். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் கணவனும் மனைவியும் ஆயிருந்தால் அந்த குடும்பத்தின் தலைவனும் தலைவியும் அவர்கள் ஒழுங்கோட ஆசீர்வாதத்தோட அந்த பிள்ளைகளை வளர்த்தினால் அந்த பிள்ளைகள் கனி தரும தராதா? எங்க அப்பா எங்க அம்மா அவருடைய பாதை இப்படி இருந்தது, நாங்கள் அதை பின்பற்றுகிறோம். ஒரு குடிகாரன் தகப்பனுடைய பாதையை இன்னொரு பின்பற்றினா அடுத்தவன் என்ன சொல்லுவார்? உங்க அப்பனே குடிகாரன், நீ அப்படிதான் போ. வக்கீல் புள்ள வக்கீல், மருத்துவ பிள்ளை மருத்துவர், டீச்சர் பிள்ளை டீச்சர், டீச்சர் பிள்ளை மக்குன்னா நான் சொல்லலை. டீச்சர் பிள்ளை மக்குன்னு நான் சொல்லவே இல்லை. டீச்சர் பிள்ளை ப்ரொஃபஸரு, டீச்சர் பிள்ளை ப்ரொஃபஸரு, லெக்சரர், அப்படியெல்லாம் இருக்கக்கூடியது. ஏதோ 100 வச்சுக்கிட்டெல்லாம் கணக்கு போடாதீங்க ப்ளீஸ், தயவு செய்து. ஆமேன், அல்லேலூயா. அப்படி இருக்காது, இருக்கட்டும். ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் தெய்வங்கள் என்பதை பகிரங்கமாகவே நாம் சாதாரணமானவர் அல்ல, தேவ பிள்ளைகள் என்றது மாத்திரமல்ல. ஆண்டவர் சொன்னார், யோர்தானிலேயே என்ன நடந்தது? எல்லோரும் கேட்கக்கூடிய விதத்திலேயே, சத்தத்திலேயே, காதுகளிலே விழக்கூடிய விதத்திலேயே சத்தம் வந்ததா? என் அருமை மகன், என் அருமை மகன், ஒரே மகன், அன்பான மகன். நாம் அதனை சொல்லுவோம், கண்ணே கண்ணே பொன்னே பொன்னின்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்று இருந்தா நம்ம என்ன சொல்லுவோம்? கண்ணே கண்ணே பொன்னே பொண்ணு ஒரு குழந்தை இருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? எப்படி வளர்த்துவோம் அதை? கீழே வச்சா எறும்பு கடிக்குமா? கீழே படுத்த வச்சா எறும்பு கடிக்குமா? கட்டில் படுச்சா உருண்டு விழுமா? கட்டில் படுக்க வச்சா உருண்டு விழுமா? அதனால நம்ம என்ன பண்ணணும்? எப்போவும் மார்போடு சேர்த்துக்கிட்டே கரண்டி வச்சுக்கிட்டு கெண்டை தொடப்பத்தை வச்சு தொடப்பம் பெருக்கி அவனை கீழே வைக்கவே மாட்டான். கடைசியில் எப்படி ஆகும்? கடைசியில் என்ன ஆகும்? நான் சொல்லல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரியமானவரே, தெய்வ மக்கள் தெய்வ மக்களாகவே இருக்கணும், தெய்வங்கள் தெய்வங்களாக இருக்கணும். நாம் ரெண்டுமே சேர்ந்து இருக்கிறோம். ஆமென். தெய்வ மக்களும் தெய்வங்களும். அந்த அடிப்படையிலேயே நாம் பார்க்கும்போது யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரம், யோவான் நற்செய்தி 14ஆம் அதிகாரத்தை எடுத்துட்டீங்களா? 10 முதல் 14 வரை உள்ள வசனங்களை வாசிப்போம். நான் தந்தைக்கு உள்ள நான் சொல்வதே நம்புங்கள். யார் சொல்வது நம்பணும்? யார் சொல்வது நம்பணும்? அவர் மீண்டும் மீண்டும் நம்மளை எடுத்து கூறுகின்றார், நான் சொல்வதே நம்பு நம்பு நம்பு, நீங்கள் தெய்வங்கள். சொன்ன சரியா? இயேசு ஆண்டவன் நம்மிடத்தில் சொல்வது என்ன? நான் சொல்வதே நீங்கள் நம்புங்கள். அப்ப நம்ம நம்பணுமா வேண்டாமா? அவர் நம்மை பார்த்து நம்ம என்ன சொல்றார்?
அப்போ நம்பணும். இனி மாற்ற மாட்டீங்க. இனி வேற ஒரு இடத்துல போய் மாற்ற மாட்டீங்க. வேற யாராவது கேட்ட மாற்ற மாட்டீங்க. என்ன இருந்தாலும் மாற்ற மாட்டீங்க சாதாரணமாக. அப்போ நம்முடைய நடையிலையும் நம்முடைய பாவனையிலும் நம்முடைய சொல்லிலும் நம்முடைய செயல்களிலும் யார் இருக்கணும்? யார் இருக்கணும்? அப்போ நாம் அழியட்டும் என்று சொன்ன அழியும் அழியாதா? அழியும் அழியாதா? அது நம்ம வேலையா? இன்னைக்கு பிரதர் வந்து சொல்லிட்டாங்க நாங்கள் தெய்வங்கன்னு. பக்கத்து வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்களோட எப்போவுமே சண்டை தான், பக்கமே சண்டை தான். அப்போ நீங்கள் எதிர்பார்க்காம பஸ்ஸில் போகும்போது யாராவது காலை மிதிச்சிட்டான், ஏதாவது ஒன்று இடிச்சுக்கிட்டான், உடனே வந்து நாசமாக போடான்னுவான், நாசமாக போடி எண்ணுவான். அவன் பஸ்ஸை விட்டு இறங்கும்போது டபக்குன்னு கீழே விழுந்துருவான். ஆஹா, நான் தெய்வமாக இருக்கிறது உதிரி சொன்னது உண்மையாகி போயிடுச்சு. அப்போ அதை வச்சுட்டு தான் வீட்டுக்கு போவான். பரீட்சார்த்தம் இங்கே ஜெயிச்சிருச்சு. இந்த பரீட்சையில் வெற்றி பெற்று நான் வீட்டுக்குள்ளே செல்லும்போது தான் அங்கே நிற்பாங்க கேட்டாண்டைங்க. எங்கே போயிட்டு வரேன் அப்படின்னா, ஏன் கோயிலுக்கு போயிட்டு வரேன். அப்படியா, என்னத்தை கொண்டு வந்தேன் அப்படின்னு ஒன்று பேச்சு ரெண்டு பேச்சு வச்சு விட்டு ஆளுக்குள்ள வந்து மோதி முட்டி மோதும் போது ஆஹா, இன்னைக்கு பணம் தெய்வங்கள்னு சொல்லியிருக்கிறேன். இன்னைக்கு உனக்கு வச்சிருக்கேடி, இன்னைக்கு உனக்கு வச்சிருக்கேன், உன் காது ஊனமா போ. என் பேதுரு சொல்லலையா? 5ஆம் அதிகாரத்தில் அனனியா சபீரா பார்த்து சொல்லலையா? செத்து போ. செத்தாங்களா இல்லையா? சொல்லிடாதீங்க. இன்று அருளாலயத்தில் வந்து தெய்வங்கள் என்றதை கேட்டு அதுக்கு சாட்சியப்படுத்தி வசனங்களை எல்லாம் கேட்டு அது காதுகளிலே போய் இதயத்துக்குள்ள நிறுத்தி நான் உறுதிப்படுத்தின பிறகு போய் பேதுருவும் இப்படி சொல்லியிருக்கிறார் என்று சொல்லிவிடாதீங்க. எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும்? நோய் நொடியாய் இருக்கக்கூடியவனை பார்த்து சொல்லு, இயேசுவின் நாமத்திலே நீ குணமாவுக என்று சொல்லு. குணமாகமாகாதா? ஆகமாகாதா? பேய் பிசாசு பிடிச்சவனிடத்துல போய் இயேசுவின் நாமத்திலிருந்து பிசாசு உன்னிடத்திலிருந்து வெளியே போ என்று சொன்னால் போகுமா போகாதா? நம்ம எப்படி சொல்றது? நாமளே பிசாசா போறோம். இங்கிருந்து வெளியே போகும்போதே வந்து தெய்வத்தை பெற்று தான் போறோம். ஆனால் கேட்டுக்கு வெளியே போகும்போது நம்ம மாறி போயிடுறோம் இல்லையா? எல்லாம் மாத்திடுறாங்களா? நான் ஒன்று என்ன மன்னிச்சுருங்க, அவங்க எல்லாம் சொல்றாங்க எங்களை எல்லாம் மாத்துறாங்கன்ற அந்த மாத்திர அளவுக்கு தான் அந்த சக்தியா? அவன் அழிக்கக்கூடிய சக்தி நம்ம கையில் இருக்கும் போது நம்மை அவன் அழிக்க முடியுமா? நம்ம அவன் தீண்ட முடியுமா? நம்ம அருகில் வர முடியுமா? வர முடியுமா? நம்மை பார்த்தால் அவன் எங்க நிற்கணும்? எங்க நிற்கணும்? தூரமா நில்லு. சாத்தானே நீ என்ன பார்த்தா? இப்போ நீங்கள் பண்ணது பார்த்தா கேமராவில் வரல, அதனால தப்பிச்சிட்டேன். கீழே உட்காதனால கேமராவில் வராது. என்னை பார்த்து நீ அப்படின்றானோ? அப்படியா? ஆண்டவரே, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இதை உறுதிப்படுத்தக்கூடிய விதத்திலேயே ஓசையா புஸ்தகத்தை எடுத்துப்போம். எப்படி நம்ம இருக்கணும் இல்லை? தெய்வங்களும் தெய்வ மக்களும் எல்லாம் ஆகிட்டு போகும்போது நம்ம வந்து ஒரு வசனம் வேணுமல்ல? சொல்ல, ஓசையா 14ஆம் அதிகாரத்திலேயே 9ஆம் வசனத்தை வாசிப்போம். ஞானம் நிறைந்தவனாலேயே இதை உணர்ந்து கொள்ள முடியும். ஒன்று வசிக்காம அப்படி ஓடிட்டு போயிடாதீங்க. ஞானம் நிறைந்தவராலே மட்டும்தான் நான் தெய்வம் என்றோ தெய்வ மகன் என்றோ மகள் என்றோ உணர்ந்து கொள்ள முடியும். அந்த ஞானம் யாரிடத்திலிருந்து கிடைக்கிறது? அந்த ஞானம் என்பது வந்து பரிசுத்த ஆவி. யார் அது? தூய ஆவி.
அவரின்றி எனக்கு வாழ்வே கிடையாது, நீ இன்றி நான் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பார்க்கில் சொல்லுவாங்களா? சரி, கரெக்ட். நீ இன்றி நான் இல்லை அப்படின்ட்டு பார்க்கில் சொல்லுவாங்களா? சரி, பார்க்கில் சொல்றது வேற. பார்க்கில் பார்க்கில் பார்க்கு பார்க்கில் சொல்றது வேறம்மா அது. பாட்டா நாங்க என் காதில் வந்து விழுறது எல்லாம் வந்து பார்க்கில் சொல்றாங்களாம். பார்க்கில் யார் சொல்லுவாங்க? பார்க்க பூங்காவனத்தில் யார் சொல்லுவாங்க? காதலர்கள். நீ இன்றி நான் இல்லைன்றான். கொஞ்ச நாள் கழிச்ச உடனே இவ்வளவு தூரத்தில் மக்கள் இருக்கிறாங்களே பாருங்களே, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்ச உடனே என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வேற நான் வேறேன்னுவா. ஆண்டவரே, உண்மை நாங்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு எங்க வாயிலிருந்து நீ வேறு நான் வேறு என்று ஒரு காலமும் வராது. காரணம், நாங்கள் ஞானத்தை பெற்றிருக்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்தது என்ன சொல்றார்? பகுத்தறிவு உள்ளவர் எவரோ அவரு. பகுத்தறிவு, இது நெருப்பை பார்த்தால் அது தொட்டு பார்த்துதான் புரிஞ்சுக்கணுன்ற அவசியம் கிடையாது. அது பார்த்தாலேயே அதுதான் பகுத்தறிவு இல்லையா? தண்ணி பார்த்தா அதுல சூடு இருக்குதா இல்லையான்னு தொட்டு தான் பார்க்கணும். ஆவி வரும், அது ஆவி வரும். ஆனா நெருப்பு வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு சூடு இல்லையா? அப்ப அது எந்த அறிவு? இதுல சொல்வது என்ன? கடவுள் நமக்குள்ள வரும் பொழுது, ஆண்டவர் நமக்குள்ள வரும் பொழுது, இயேசு கூறிய வார்த்தை பிரகாரம் நீங்கள் தெய்வங்கள் என்று பழைய ஏற்பாட்டிலேயே திருப்பாடல் 82:6 சொல்லியிருப்பது போலவே மோசையிடத்திலே ஆண்டவர் பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிறது, நீ தெய்வம் என்றது முறையிலையும், பேதுரு இடத்திலேயே சகல அதிகாரங்களும் உமக்கு கொடுக்கிறேன், நாம் பெற்ற அதிகாரங்கள் உமக்கும் தருகிறேன், உன் மீது நான் சபையே கட்டுவேன். பேதுரு என்ற பாறை திருச்சபையை கட்டுவேன் என்று சொல்ல போலவே நம் ஒவ்வொருவரும் பாறையாயிருக்கணும். ஆமென். நாம் ஒவ்வொருவரும் பாறையாயிருக்கணும். அந்த பேதுரு போலவே, பேதுரு போல நிராகரிக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன், தெரியாதுன்னு சொல்லணும்னு சொல்ல மாட்டேன். ஆனாலும் அவர் சொன்னார். பிறகு அவர் என்ன நடந்தது? அவர் மனம் விட்டு நொந்து அழுது கொண்டார். அவருக்கு இந்த அதிகாரங்களை கொடுத்திருந்தால் நமக்கும் இந்த அதிகாரங்கள் கிடைத்திருக்கிறதா இல்லையா? இந்த மண்ணிலே நீ கட்டுவதெல்லாம், இங்கே அவிழ்க்கதெல்லாம், இந்த அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வ மகன் இயேசு கிறிஸ்து. அந்த அதிகாரத்தினுடைய வாரிசுகளாக நம்மையும் தேர்வு செய்யப்பட்டு பிரகடிக்கப்பட்டிருக்க பிரகாரம் நாம் தெய்வ மக்கள் மாத்திரமல்ல, தெய்வங்கள். ஆமென், ஹல்லேலூயா. அப்படியே எழுந்து நிற்போம். இனிமே நாம் தெய்வங்களாகவே இருக்கணும், ஒளியாய் இருக்கணும், உப்பாய் இருக்கணும். நம்மளை பார்த்தால் இருளெல்லாம் அகன்று போகணும். நம்மளை பார்த்தால் இருள் அகன்று போகணும். அந்த வகையிலேயே நான் இனிமேலுள்ள வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு சாட்சியாக என்னை தெய்வம் என்று அழைக்கப்பட்டிருந்தால் அந்த தெய்வத்துக்கு இருக்கக்கூடிய எல்லா உரிமைகளையும் பெற்று அதிகாரங்களையும் பெற்று பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய கனிதரும் கொடிகளாக செடிகளாக நாம் மாற வேண்டும். அதற்காக வேண்டுவோம். கரங்களை உயர்த்தி பிடித்து ஆண்டவருக்கு நன்றி கூறி ஆண்டவரை துதிப்போம்.